பொறுமையாக இருங்கள். நம்ம சொல்லுவோம்ல பேசத்துல, கொஞ்சம் அமைதியா இருப்பா, பொறுமையா இருப்பா, கோவப்படாத அப்படின்னு சொல்லுவோம்ல. வீட்டுல இப்ப எல்லார்கிட்டயுமே நம்ம கண்டிப்பா சொல்லுவோம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. பிள்ளைங்க கிட்டயும் சொல்லுவோம், இல்ல மத்தவங்க கிட்டயும் சொல்லுவோம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இருங்கள் அப்படின்றதுக்கு have, பொறுமையாக அப்படின்றதுக்கு patience. have patience. have patience. have patience. பொறுமையாக இருங்கள். have patience. நீங்கள் என்ன ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள். என்ன திடீர்னு இப்படி வந்துட்டீங்க. இப்ப நம்ம சர்ப்ரைஸா யாராவது வந்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், நீங்க என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டீங்க. இல்ல ஏதாவது நல்ல ஆச்சரியப்படுற மாதிரி விஷயம் பண்ணிட்டாங்கன்னா நீங்க என்ன ரொம்ப ஆச்சரியப்படுத்திட்டீங்க அப்படி சொல்லுவோம்ல. அதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, நீங்கள் அப்படின்றதுக்கு யூ. ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள் அப்படின்றதுக்கு ஆச்சரியப்படுத்துறதுக்கு amazed. you amazed என்னை, me. you amazed me. you amazed me. நீங்கள் என்னை ஆச்சரியப்படுத்தி விட்டீர்கள். you amazed me.